இது வீட்டில் பெருசாக ஒன்றும் நடக்கல. ரெண்டு விஷயத்தை தவிர, ஒன்று வந்து ஸ்மார்ட்டாக சாட்சனா ஒவ்வொரு ஓட்டு வாங்கியிருந்த 2 பேரை வந்துட்டு இதில் வந்து நாமினேஷனில் இழுத்து விட்டாங்க. விச் இஸ் அ பிரில்லியன்ட் மூவ். என்ன கேட்டிங்கன்னா, என்னதான் எனக்கு சாட்சனா பிடிக்காது அப்படின்னாலும் நேற்று அவங்க பண்ண இந்த ஒரு விஷயம் எனக்கு அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்டை வந்துட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான கேம் அவேர்னஸ். அந்த வீட்டில் இருக்கிற வளர்ந்த எரும மாடுங்க எவனுக்கும் வந்துட்டு இது தோணலை, சாட்சனுக்கு வந்து தோணி இருக்கு. மஞ்சரி மேலே 6 ஓட்டு போட்டிருக்கிறாங்க. வேஸ்ட் ஆஃப் ஓட்ஸ். ஏற்கனவே 2 ஓட்டு இருந்தாலே வந்துட்டு அவங்க நாமினேஷனுக்குள்ள வந்துருவாங்க. அன்ஷி தான் என்ன பண்ணாங்க போன வாரம், விஜய் விஷால் என்ன பண்ணாரு போன வாரம், அருண் என்ன பண்ணாரு போன வாரம், இவங்களெல்லாம் வந்துட்டு நாமினேஷன் இல்லாம உட்கார வச்சிருக்கீங்க. மஞ்சரி மேல வேஸ்ட் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா 4 ஓட்டு தூக்கி அருணையும் விஷாலையும் உள்ள இழுத்து விட்டுருந்தாங்க அப்படின்னா செம்ம சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஆனா இந்த வீட்டுல அவங்களுக்கு யாருக்கும் யோசிக்கிற அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்றது பச்சையா தெரியுது. ரெண்டாவது, ஐ எம் கிளாட் தட் ஜெஃப்ரி வந்துட்டு ஃபைனலா கேப்டன்சி வின் பண்ணுது. தீபக் வந்து அவர் தலையில மகுடம் சுட்டுறப்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னு தெரியல, பட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி சின்ன பையன் வந்துட்டு கேப்டன்சி வின் பண்ணது, அது வந்து கிரேஸ்ஃபுல்லா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டது அப்படின்றது இருக்கு. ஆனா இன்னும் வந்துட்டு ஜெஃப்ரி ஒருவேளை எல்லாத்தையுமே வந்துட்டு அடக்கி வாசிச்சுட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஓட்டு ஜெஃப்ரி கிடைக்குது. ஒருவேளை அவர் வந்துட்டு ஓப்பனா பேசி இருந்தா இதே அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த நாமினேஷன்ஸ் பத்தி அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி பிக் பாஸ் சம்பந்தமான கான்டென்ட் வேணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.